மருந்தின்றி வாழ மருத்துவங்கள் உண்டென்று கூறி வருகிறோம் அல்லவா? அந்த வகையில் ஒரு முறையைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே அறிமுகமான நண்பர் ஒருவரை பார்க்கச் சென்றோம். பசி வயிறை பிசைகிறது என்று கூற கேட்டுள்ளோம். ஆனால் இவரோ தனக்குத்தானே வயிறை பிசைந்து கொள்ளும் காட்சிகளை கண்டோம். பிரமிப்பாக இருந்தது. அவரிடம் விவரம் கேட்டபோது இது யோகாசனத்தில் ஒரு முறையாகும் என்றார். ஒட்டியானா நவுலி என்று கூறப்படுகிறது. முந்தைய காலங்களில் நமது முன்னோர்கள் பலரும் இந்த முறையை கையாண்டு வந்தார்கள். இதன் மூலம் ஆரோக்கியம் அவர்களுக்கு சிறப்பானதாக இருந்தது. சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் தசையியக்கம் இந்த பயிற்சிகள் மூலம் சிறப்பானதாக அமைந்து விடுகிறது. இதனால் கழிவுகள் வெளியேற்றம் நல்ல முறையில் நடைபெறுகிறது. இதுவே உடல் நலத்திற்கு மிகவும் உறுதுணையாக மாறிவிடுகிறது. மனித குடல் சுமார் 30 அடி நீளம் உள்ளதென்று கூறப்படுகிறதல்லவா? அந்த குடலின் செயல்பாடும் மண்புழுவை போன்றது. மண்புழு சுருங்கி விரிவடைவதால் அதன் உடல் இயக்கம் தொடர்ந்து நடைபெறுவதைப் போல குடலின் உள்பக்கம் சுருங்கி கழிவுகளை வெளித்தள்ளி படிப்படியாக கழிவுகள் வெளியேறுகின்றன. இதை ஆங்கிலத்தில் பெரிஸ்டால்சிஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த செயல்பாடு சிறப்பாக அமைய இந்த ஒட்டியானா நவுலி பெரிதும் உதவுகிறது. இந்த பயிற்சியை உணவு உண்டு முடித்த 6 மணி நேரம் கழித்துத்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் உடல் காலியாக இருக்கும் என்பதால். எனவே காலையில் மட்டுமே செய்ய முடியும். இதன் மூலம் உடல் நலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காணும். இதை அனைவரும் செய்ய முடியும். முயன்றால் தொடர்ச்சியாக பயிற்சி செய்வதன் மூலம் வெற்றியை காண இயலும். இது குறித்து நாம் குறிப்பிட்ட நண்பர் பிசியோதெரபிஸ்ட் முருகேசன் அவர்கள் மேலும் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்தார்கள். யோகா நிபுணராகவும் பயிற்சியாளருமாக இருக்கும் அவர் கூறியதாவது: அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம செய்து காட்டியது ஒட்டியானா நவுலி கிரியாங்கிறது யோகா பயிற்சி. இது ஒரு சிறந்த வயிற்றுக்கான ஒரு நல்ல பயிற்சியாகும். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல குனிஞ்ச நிலையில் முட்டிலேயே 2 கையும் வச்சு நல்ல மூச்சை வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வயிற்றை உள்நோக்கி இழுக்கணும். இழுத்து 2 பக்கமாக விரித்தா அதுக்கு பேர் ஒட்டியானா. அதுக்கப்புறம் அந்த தசைகளை நடுவில் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்தா அதுக்கு பேர் நவுலி. இது நவுலி செய்கிறதுக்கு முன்னாடி ஒட்டியானா செஞ்சு தான் நவுலிங்கிறது செய்ய முடியும். அதனால் அதுக்கு பேர் ஒட்டியானா நவுலி கிரியான்னு சொல்கிறது. இது வயிற்று செரிமான பகுதிக்கு மிக சிறந்த நல்ல பயிற்சியாகும். சிறுகுடல் பெருகுடல் ரெண்டும் நல்ல பலமாக இருக்கும். இதை யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னா, 6 மணி நேரம் சாப்பிட்டு 6 மணி நேரம் கழித்து நீங்கள் செய்யலாம். வெறும் வயிற்றில் செய்யும் பட்சத்தில் தான் அது நல்லா செய்ய முடியும். குடலில் பிரச்சனை இருக்கிறவங்க, அறுவை சிகிச்சை செய்தவங்க இது செய்ய வேண்டாம். மருத்துவருடைய ஆலோசனைகள் பெற்று, யோக சிகிச்சை நிபுணர்களுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் செய்யலாம். நன்றி. உடல்நல குறைபாடுகள் குறித்து உங்கள் சந்தேகங்களுக்கு தகுதி வாய்ந்த பல நிபுணர்கள் அடுத்து நேரில் வந்து உங்களுக்கு பதிலளிக்க இருக்கிறார்கள். உங்கள் ஆதரவை மேலும் அதிகரித்து தர கேட்டுக்கொண்டு தற்காலிகமாக விடைபெறுகிறோம். நன்றி.